சிவபெருமானுக்கு முன்னாடி போய் நின்னா எல்லாம் பார்த்துப்பா. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாருங்க, லைஃப் என்ன தோணுது பண்ணுங்க, அதுதான் நடக்கும். நல்லதே நம்பு, நல்லதே நடக்கும். கவர் பேஜ் பார்த்து எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவர் தரிசனம் பண்ண தான் போக போகிறோம். வாங்க போகலாம். அது உண்மைதாங்க. 2 இயர்ஸாக பிளான் பண்ணி இப்போ தான் கரெக்டான நேரம் வந்திருக்கு. இந்த ட்ரிப் லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணதால் ட்ரெயின் கிடைக்கல. ஸோ அதனால் நான் பஸ்ஸில் தான் போயிருக்கேன். கொஞ்சம் ஃபேர் அதிகமாகவே இருந்தது வீக்கெண்ட் டைம்ன்றதால. நீங்கள் பட்ஜெட்டில் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அட்வான்ஸாக ட்ரெயின் புக் பண்ணிவிடுங்க. அதுதான் காஸ்ட் எஃபெக்டிவ். நான் இந்த ட்ரிப்புக்கு பைக்கை சூஸ் பண்ணல, பஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இருந்து போயிட்டு அதுவே டயர்டாகிடும். அதுக்கப்புறம் மலை வேறு ஏற வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் பஸ்ஸில் போனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஏறும்போது ரெஃப்ரெஷிங்காக இருக்குன்ட்டு தான் பஸ்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லீப்பர் கோச் தான் புக் பண்ணியிருந்தேன். காஸ்ட் அரௌண்ட் 1200 வந்தது. நம்மளோட இந்த ட்ரிப் சென்னை கிளாம்பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ட்ராவல் டைம் வந்து 8 hours to 9 hours ஆகும். நான் இப்போது நைட் போட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் அரௌண்ட் 6 AM வந்து ரீச் ஆகுவேன். ஸோ ரீச் ஆனது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அண்ட் தென் வெள்ளையங்கிரிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே மக்களே, இட்ஸ் ஸ்லீப் டைம். மார்னிங் மீட் பண்ணுவோம். குட் நைட். குட் மார்னிங் மக்களே. டைம் இப்போது 6:50 AM. கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். டைம் இப்போது 7 AM ஆகுது. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். இங்கே நிறையவே ஹோட்டல்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஷாப் இருக்கும். உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டும் இங்கேயே முடிச்சிருங்க. வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்துலேயும் ஹோட்டல்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஷாப்ஸ் நிறையவே இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸ் இங்கே விட அங்கே அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் இங்கேயே பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க. இங்கேருந்து எவ்ரி 30 minutesக்கு பிளாட்ஃபார்ம் 1 இருந்து 14D பஸ் போகும். அது வெள்ளையங்கிரி மலையடிவாரம் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெள்ளையங்கிரி மலையடிவாரம் போகிறதுக்கு 38 kilometers டிஸ்டன்ஸ் வரும். 1 hour ட்ராவல் டைம். பஸ் ஃபேர் வந்து 60 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வெள்ளையங்கிரி மலையேற்றத்துக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு போங்க. ஈஷா யோகா சென்டர் வந்துட்டோம். அவ்வளோதான் மக்களே, பூண்டி வந்துட்டோம். இதுதான் லாஸ்ட் ஸ்டாப். இங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ.
ஃபைனலி பூண்டி வில்லேஜ் ரீச் பண்ணிட்டோம். நமக்கு எதிர தான் வந்து வெள்ளையங்கிரி ஆண்டவர் திருக்கோயில் இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். பேம்போ ஸ்டிக் ரொம்பவே முக்கியம். வெயிட்டாக இருக்குன்னு யாரும் வாங்காமல் போயிடாதீங்க. அது நீங்கள் மலை ஏறும்போதும் இறங்கும்போது தான் அதனுடைய யூசேஜ் என்னன்னு தெரிய வரும். இங்கே என்ட்ரான உடனே ரைட் சைட்லேயே அந்த கவுண்டர் இருக்கும். 20 rupees per stick. மலை அடிவாரத்தில் இருக்க வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணிவிட்டு மலை ஏற ஆரம்பிக்கலாம். இங்கே வாட்டர் பாட்டிலுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் மலை ஏறிட்டு இறங்கி வரும்போது அதை ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா அந்த 20 rupees ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் பிளாஸ்டிக் கவர்ஸில் வச்சுருந்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பேப்பர் கவர் இங்கே ஆல்ரெடி இருக்கும், அதில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேம்பு ஸ்டிக் வாங்காதவங்க இங்கே கூட வந்து எடுத்துக்கலாம். மலை இறங்கி போகிறவங்க இங்கே போட்டுட்டு போயிடுறாங்க. முதல் மலையேற்றம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓம் நம சிவாய. ஃபர்ஸ்ட் ஹில் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப நேரோவாக இருக்கும் அண்ட் ஒரு ஸ்டெப்ஸும் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட காலை ஸ்ட்ரெச் பண்ணி வைக்கும்போது உங்களோட மசில் பெயினை ஃபீல் பண்ண முடியும். இந்த சம்மரில் டே டைமில் ட்ரெக்கிங் போகிறீங்கன்னா டீஹைட்ரேஷன் தான் பெரிய இஷ்யூவாக இருக்கும். வாட்டர் கண்டென்ட் ப்ராப்பர் டைம் கேப்பில் எடுத்துக்கோங்க. ஸோ தட் டீஹைட்ரேஷன்லேருந்து தப்பிக்கலாம். அண்ட் வெயில் டைமில் ஒரே ஸ்ட்ரெச்சில் மேலே ஏறணும்லாம் பிளான் பண்ணாதீங்க. ப்ராப்பராக பிரேக் விட்டு விட்டு ஏறுங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே.
ஃபர்ஸ்ட் டே டாப் ரீச் பண்ணிட்டோம். இங்கே வெள்ளி விநாயகரை வணங்கிட்டு கண்டினியூ பண்ணுவோம். நம்ம போகிற வழியில் நிறையவே பெட்டி ஷாப்ஸ் இருக்கும். நீங்கள் பிரேக் எடுக்கும்போது லெமன் சோடா, கூழ், மோர் அது மாதிரி குடிங்க, கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் வரும்போது சேஞ்சாக மாற்றி கொண்டு வாங்க. ஒரு சில கடையில் கூகுள் பேவும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு ஸ்பாட்னா நெட்வொர்க் எங்களுக்கு கிடைக்காது. சம்டைம் வரும் போவோம், அப்படி தான் இருப்போம். ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட்டாகவே ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டயர்டாகவே ஃபீல் ஆகும். செகண்ட் டே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் ஸ்டெப்ஸ் வரும். ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும். பட் மேனேஜபிளாக தான் இருக்கும். ரெண்டாவது மலையோட எண்ணில் ஒரு சித்தர் குகை இருக்கும். இங்கே வணங்கிட்டு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ரெண்டாவது மலை முடிஞ்சு மூணாவது மலை ஸ்டார்ட் ஆகுது. மூணாவது மலை தான் வழுக்குப்பாறை மலை. வழுக்குப்பாறை மலை மேலே ஏறி வந்ததுமே உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு சொனை இருக்கும். அங்கே வாட்டர் ரீஃபில் பண்ணிக்கோங்க. பம்பட்டி சித்தர் குகை வந்துட்டோம். இதுதான் மூணாவது மலையோட எண்டு. இங்கேருந்து நாலாவது மலை ஸ்டார்ட் ஆகுது. வாங்க பம்பட்டி சித்தரை வணங்கிட்டு மேலே ஏற ஆரம்பிக்கலாம். நாலாவது மலை ஸ்டார்டிங்கில் இருந்து இவரை தான் நான் பின்தொடர்ந்து போனேன். பட் நாலாவது மலை முடியும் போது இவரை பார்க்கவே முடியல. எங்கே போனார்னே தெரியலை.
5வது சுனை வந்துட்டோம். இதோட 4வது மலை முடியுது, 5வது மலை ஸ்டார்ட் ஆகுது. இந்த 5வது மலையில் மண் ரொம்பவே தளர்வாக இருக்கும். அதனால தான் நான் உங்களை ஆரம்பத்தில் மாஸ்க் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க தயவு செஞ்சு வராதீங்க. எவ்வளோ கீழே இருந்து மேலே ஏறி வந்திருக்கோம் பாருங்கள். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சென்னை முகப்பேரிலிருந்து வந்த ஒரு 46 வயதுக்கு முதியவர் ஒருத்தர் மூச்சு திணறி இறந்துட்டார். இங்கே இருந்தவங்கலாம் ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பட் ஆனால் எதுவும் பண்ண முடியல. மேலே மருத்துவ முகாம் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க, பட் இந்த சம்பவம் நடந்தப்போ அங்கே யாருமே கிடையாது. லோக்கல் கடையில் இருந்தவங்களாம் சொல்கிறாங்க அப்படி எதுவும் இங்கே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி மருத்துவ முகாம் அங்கே இருந்தால் இந்த உயிர் காப்பாற்றப்பட்டு இருக்கலாம். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டிட்டு வாங்க மலையேற ஆரம்பிப்போம். ஐந்தாவது ஏரியில் ஒட்டன் சித்தர் ஜீவ சமாதி இருக்குது. வாங்க வணங்கிட்டு மேலே ஏற ஆரம்பிப்போம்.
பிளேஸ் எல்லாமே செம சீனரிக்காக இருக்குது. நீங்கள் நைட்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து ரசிக்கவே முடியாது. டே டைமில் வந்தால் மட்டும்தான் முடியும். ஐந்தாவது மலை இதோட முடியுது. இதுக்கப்புறம் 6வது மலை வந்து கீழே டவுனில் போகணும். அதுக்கப்புறம் மேலே ஏறுறது வந்து 7வது மலையாக இருக்கும். ஆறாவது மலைக்கு கீழே இறங்கி அப்படியே மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இறங்குற பாதை பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எதுவும் இருக்காது, மண் பாதை மட்டும்தான் இருக்கும். அதுவும் ரொம்பவே ஸ்லீப்பரியாக இருக்கும். பார்த்து கேர்ஃபுல்லாக இறங்குங்க. ஆறாவது மலை ஆண்டீஸ்வனை ரீச் பண்ணிட்டோம். வாங்க குளிச்சுட்டு சிவபெருமானை பார்க்க போகலாம். ஏழாவது மலை ஏறுறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சுனை இருக்கும். அங்கே வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுனை இருக்காது. நீங்கள் மறுபடியும் இறங்கி வரும்போது தான் தண்ணி எடுக்க முடியும். ஏழாவது மலை ஏறும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சுயம்பு விநாயகர் இருப்பார். அவரை வணங்கிட்டு மேலே ஏற ஆரம்பிப்போவாங்க. செவன்த் சைடில் ஏறும்போது நல்லாவே இருட்டிடுச்சு. மொபைல் டார்ச் வச்சு தான் மேலே ஏற ஆரம்பித்தோம். ஸோ மக்களே, ஃபைனலி 7th ஹில் டாப் ரீச் பண்ணிட்டோம்.
நெஞ்சில் அருள்மழை பொழிந்திடும் ஈஷா. மலையேறி முன் திரு சந்நிதி வந்தால் துன்பங்கள் பறந்திடும் தூசா. வெள்ளிங்கிரி மலை வாசா, நெஞ்சில் அருள்மழை பொழிந்திடும் ஈஷா. மலையேறி உன் திரு சந்நிதி வந்தால் துன்பங்கள் பறந்திடும் தூசா. மனசுக்குள்ளேயே எந்த துன்பம் வந்தாலும் எந்த இன்பம் வந்தாலும் சிவாய நம்ம நினைச்சா போதும். வெள்ளையங்கிரி ஆண்டவர் தரிசனம் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. நீங்களும் விர்ச்சுவலாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எங்களோட பிளான் நைட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு 5th ஹில் போயிட்டு அங்கே நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து கீழே இறங்குறதா தான் பிளான். அதன்படி தான் இப்போ கீழே இறங்க போகிறோம். குட் மார்னிங் மக்களே. பிளான் படியே நைட்டு 5th ஹில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். இப்போ தான் எழுந்தோம். சன்ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அங்கே பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். இறங்கும்போது ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. சீக்கிரமாகவே கீழே இறங்கிட்டோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.